நண்பர்களே, இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் ஒரு கனவு வைத்திருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? ஒரு நாள் பணக்காரராக வேண்டும், பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும். ஆனால் உண்மையை சொன்னால், இந்த உலகத்தில் 90% மக்கள் அந்த கனவை கனவாகவே வைத்துக்கொண்டு வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக அல்ல, அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்பதற்காகவும் அல்ல. அவர்கள் வாழ்க்கையில் தெரியாமல் செய்யும் சில பெரிய தவறுகள்தான் காரணம். ஒரு மனிதன் ஏழையாக இருப்பதற்கு பணம் இல்லாதது காரணமில்லை, அவரின் சிந்தனைதான் காரணம். இந்த உண்மையை பல வருடங்களுக்கு முன்பே ஒரு பெரிய ஞானி உலகத்திற்கு சொல்லியிருந்தார். அவர்தான் சுவாமி விவேகானந்தா. அவர் சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை என்னவென்றால், ஒரு மனிதன் தனது மனதில் என்ன நினைக்கிறானோ அதே மனிதனாக அவன் மாறுகிறான். அதாவது, நீங்கள் உங்களை பலவீனமான மனிதன் என்று நினைத்தால் நீங்கள் பலவீனமாகவே இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் உங்களை வெற்றி பெறக்கூடிய மனிதன் என்று நம்பினால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். இந்த வீடியோவில் ஏன் சிலர் எப்போதும் ஏழையாகவே இருக்கிறார்கள் மற்றும் பணக்காரர்கள் பின்பற்றும் சிந்தனை என்ன என்பதை சுவாமி விவேகானந்தா அவர்களின் கருத்துக்களை வைத்து பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் இந்த வீடியோவில் நான் சொல்லப்போகும் 5 பெரிய தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அது உங்கள் வெற்றியை தடுத்து கொண்டிருக்கும். அந்த தவறுகளை நீங்கள் இன்று மாற்றினால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிக்கும். விதி எண் 1. ஏழையாக இருப்பதற்கான முதல் காரணம். நண்பர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கச் செய்யும் மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? அது வேறு யாருமில்லை, பயம். ஆம், பயம்தான் பல மனிதர்களை ஏழையாக வைத்திருக்கிறது. ஒரு மனிதன் புதிய விஷயம் செய்ய நினைத்தாலே அவன் மனதில் உடனே ஒரு குரல் வரும். இது வேலை செய்யாவிட்டால் என்ன ஆகும்? நான் தோல்வியடைந்தால் மக்கள் என்ன சொல்வார்கள்? நான் பணத்தை இழந்துவிட்டால் என்ன செய்வேன்? இந்த கேள்விகளெல்லாம் மனிதனை முயற்சி செய்யவே விடாமல் தடுக்கிறது. அதனால்தான் பலர் வாழ்க்கையில் ஒரு பெரிய முயற்சியும் செய்யாமல் சாதாரண வாழ்க்கையிலேயே முடிந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையை சொன்னால், இந்த உலகத்தில் பெரிய வெற்றி அடைந்தவர்கள் அனைவரும் ஒரு காமன் விஷயம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் பயத்தை வென்றார்கள். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் மிகவும் தெளிவாக சொன்னார். அவர் சொன்னார், ஃபியர் இஸ் டெத், ஃபியர் இஸ் சின், ஃபியர் இஸ் ஹெல். அதாவது, பயம்தான் மனிதனின் வாழ்க்கையை அழிக்கிறது. நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு சிறிய குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது அது பலமுறை கீழே விழும். ஆனால் அந்த குழந்தை, நான் விழுந்துவிட்டேன், இனி நடக்க மாட்டேன் என்று சொல்லாது. அது மீண்டும் எழுந்து மீண்டும் நடக்க முயற்சி செய்யும். அதனால்தான் அது ஒரு நாள் நன்றாக நடக்க கற்றுக்கொள்கிறது. ஆனால் பெரியவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு முறை தோல்வி வந்தால் அதே நேரத்தில் முயற்சியை விட்டுவிடுகிறார்கள். அந்த ஒரு தோல்வி அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் நிறுத்திவிடுகிறது. நண்பர்களே, வெற்றி பெறும் மனிதன் மற்றும் வெற்றி பெறாத மனிதன் இருவருக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? வெற்றி பெறும் மனிதன் பயத்தை இருந்தாலும் முயற்சி செய்வான். வெற்றி பெறாத மனிதன் பயத்தினால் முயற்சியே செய்ய மாட்டான். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் ஓரிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தை சொன்னார். பி ஃபியர்லெஸ். த மோமெண்ட் யூ ஃபியர், யூ ஆர் நோபடி. அதாவது, நீங்கள் பயப்பட ஆரம்பிக்கும் அந்த நொடியில் உங்கள் சக்தியெல்லாம் குறைந்துவிடும். ஆனால் நீங்கள் பயத்தை வென்றால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். அதனால் நண்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் முதலில் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று: பயத்தை உடைக்க வேண்டும். நீங்கள் செய்ய விரும்பும் விஷயத்தை பயப்படாமல் ஆரம்பியுங்கள். முதல் முயற்சி தோல்வியாகலாம், இரண்டாவது முயற்சியும் தோல்வியாகலாம். ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் ஒரு நாள் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த நாளில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஒரு விஷயம் சொல்வீர்கள்: அந்த நாள் நான் பயத்தை வென்றதுதான் என் வாழ்க்கையை மாற்றியது. விதி எண் 2. சோம்பேறித்தனம். நண்பர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏழையாக இருக்கச் செய்யும் இரண்டாவது பெரிய காரணம் என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம். பலர் வாழ்க்கையில் பெரிய கனவுகள் வைத்திருக்கிறார்கள். நான் ஒரு நாள் பணக்காரனாக வேண்டும், நான் பெரிய வெற்றியடைய வேண்டும். ஆனால் அந்த கனவுகளுக்காக தினமும் உழைக்க தயாரா? அதுதான் உண்மையான கேள்வி.
நாம் பலரை பார்க்கிறோம். அவர்கள் வெற்றி பற்றி பேசுவார்கள். ஆனால் அவர்களின் தினசரி வாழ்க்கையை பார்த்தால் அதிக நேரம் தூக்கம், மொபைல் யூஸ், சோஷியல் மீடியா, டைம் வேஸ்ட் இதுதான் அதிகமாக இருக்கும். ஆனால் நண்பர்களே, வெற்றி பெற்ற மனிதர்களின் வாழ்க்கை முழுவதும் வேறுபட்டது. அவர்கள் ஒவ்வொரு நாளையும் ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார்கள். அவர்கள் காலத்தை வீணாக்க மாட்டார்கள். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் மிகவும் தெளிவாகச் சொன்னார். அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் until the goal is reached. அதாவது, எழுந்து நிற்குங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், உங்கள் இலக்கை அடையும் வரி நிறுத்தாதீர்கள். இந்த ஒரு வரி ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி கிடைத்த ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? 24 மணி நேரம். பணக்காரருக்கும் ஏழைக்கும் அதே 24 மணி நேரம்தான். ஆனால் அந்த 24 மணி நேரத்தை யார் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அவர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. சிலர் அந்த நேரத்தை கனவுகளை நிறைவேற்ற பயன்படுத்துகிறார்கள். சிலர் அந்த நேரத்தை வீணாக செலவழிக்கிறார்கள். அதனால்தான் ஒரு மனிதன் மெதுவாக பின்னால் தள்ளப்படுகிறான். நண்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி சோம்பேறிகளுக்கு கிடைக்காது. வெற்றி கிடைப்பது தொடர்ந்து உழைக்கும் மனிதர்களுக்குத்தான். ஒரு மனிதன் தினமும் சிறிய முன்னேற்றம் செய்தாலும் ஒரு வருடத்திற்கு பிறகு அவரின் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். அதனால் இன்று முதல் உங்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். நான் என் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறேனா? இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் நேர்மையாக பதில் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஆரம்பமாகும். ஏனெனில் நண்பர்களே, சோம்பேறித்தனம் வாழ்க்கையை மெதுவாக அழிக்கும். ஆனால் உழைப்பு வாழ்க்கையை உயர்த்தும். விதி எண் 3. தன்னம்பிக்கை இல்லாமை. நண்பர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏழையாக இருக்கச் செய்யும் 3வது மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை இல்லாமை. பலர் வாழ்க்கையில் பெரிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாமல் போகிறது. ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களை நம்பவில்லை. அவர்கள் மனதில் அடிக்கடி வரும் எண்ணங்கள் என்ன தெரியுமா? நான் இதை செய்ய முடியாது. இந்த வேலை எனக்கு பெரியது. நான் சாதாரண மனிதன்தான். இந்த எண்ணங்கள்தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மெதுவாக சிறியதாக மாற்றுகிறது. ஆனால் நண்பர்களே, இந்த உலகத்தில் பெரிய வெற்றியடைந்த மனிதர்கள் பிறந்தபோது பெரியவர்களாக பிறக்கவில்லை. அவர்களுக்கும் அதே பயம் இருந்தது, அதே பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அவர்களிடம் இருந்த ஒரு விஷயம் அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது. அதுதான் தன்னம்பிக்கை. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகளில் சொன்னார். You cannot believe in God until you believe in yourself. அதாவது, நீங்கள் உங்களை நம்பவில்லை என்றால் இந்த உலகத்தில் எதையும் அடைய முடியாது. நண்பர்களே, ஒரு மனிதன் தனது மனதில் நான் முடியும் என்று நம்பினால் அவரை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் நான் முடியாது என்று நினைத்தால் அவரை யாரும் காப்பாற்ற முடியாது. உண்மையில் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது வெளிச்சூழல் அல்ல, நம்முடைய உள்ளே இருக்கும் நம்பிக்கைதான். ஒரு சிறிய உதாரணம் பாருங்கள். ஒரு மாணவன் தேர்வுக்கு தயாராகும்போது அவன் மனதில் நான் கண்டிப்பாக பாஸ் ஆகுவேன் என்று நம்பினால் அவன் அதிகமாக படிப்பான். அவன் முயற்சி அதிகமாக இருக்கும். ஆனால் நான் ஃபெயிலாகி விடுவேன் என்று நினைத்தால் அவன் முயற்சி செய்யவே மாட்டான். அதனால்தான் மனதிலிருக்கும் நம்பிக்கை வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. இதனால்தான் சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தை சொன்னார். All power is within you. You can do anything. அதாவது, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அதை நம்புங்கள். நண்பர்களே, இந்த உலகத்தில் வெற்றி பெறும் மனிதன் முதலில் தன்னை நம்பிய மனிதன்தான். அதனால் இன்று முதல் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை குறைத்து நினைக்காதீர்கள். உங்கள் மனதில் நான் முடியும் என்ற நம்பிக்கை வந்தால் அது உங்கள் வாழ்க்கையை மெதுவாக உயர்த்த ஆரம்பிக்கும். விதி எண் 4. தெளிவான இலக்கு இல்லாமை. நண்பர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கச் செய்யும் 4வது மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? தெளிவான இலக்கு இல்லாமை. இந்த உலகத்தில் பலர் காலை எழுந்து வேலைக்கு போகிறார்கள், மாலை வீட்டிற்கு திரும்புகிறார்கள். இப்படி வருடங்கள் கடந்து விடுகிறது. ஆனால் ஒரு நாள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒரு பெரிய கேள்வி வரும். நான் இந்த வாழ்க்கையில் உண்மையில் என்ன சாதித்தேன்? ஏன் இப்படி நடக்கிறது தெரியுமா? ஏனெனில்
அவர்களின் வாழ்க்கையில் தெளிவான இலக்கு இல்லை. கோல் இல்லாத வாழ்க்கை ஒரு திசையில்லாத கப்பல் மாதிரி. கடலில் கப்பல் ஓடிக்கொண்டே இருக்கும், ஆனால் அது எங்கே போகிறது என்று தெரியாது. அதே மாதிரிதான் பல மனிதர்களின் வாழ்க்கை. அவர்கள் தினமும் வேலை செய்கிறார்கள், ஆனால் எங்கே போகிறார்கள் என்று தெரியாது. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் மிகவும் தெளிவாக கூறினார். அவர் சொன்னார், டேக் அப் ஒன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யோர் லைஃப். அதாவது, ஒரு இலக்கை தேர்வு செய்யுங்கள், அந்த இலக்கையே உங்கள் வாழ்க்கையாக மாற்றுங்கள், அதை நினைத்துக் கொண்டு வாழுங்கள், அதற்காக உழையுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். நண்பர்களே, வெற்றி பெற்ற மனிதர்களை பார்த்தால் அவர்களிடம் ஒரு காமன் விஷயம் இருக்கும். அவர்களுக்கு ஒரு தெளிவான இலக்கு இருக்கும். அவர்கள் எங்கே போகிறார்கள் என்று தெரியும். அதனால் அவர்கள் வாழ்க்கை ஒரு திசையில் நகரும். ஆனால் இலக்கு இல்லாத மனிதன் இன்று ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிப்பான், நாளை வேறு விஷயம் ஆரம்பிப்பான். இப்படி வாழ்க்கை முழுவதும் ஒரு திசை இல்லாமல் போய்விடும். அதனால் நண்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் இன்று ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டும். என் வாழ்க்கையின் இலக்கு என்ன? இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் தெளிவான பதில் கண்டுபிடித்தால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். ஏனெனில் நண்பர்களே, கோல் இல்லாத வாழ்க்கை சாதாரணமாக முடியும். ஆனால் தெளிவான இலக்கு வைத்த வாழ்க்கை பெரிய வெற்றியை அடையும். விதி எண் 5. தவறான சூழல். நண்பர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கச் செய்யும் 5வது காரணம் என்ன தெரியுமா? தவறான சூழல். நாம் யாருடன் அதிக நேரம் செலவழிக்கிறோம், அது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நீங்கள் கவனித்துப் பாருங்கள். ஒரு மனிதன் தினமும் நெகட்டிவ் மனிதர்களுடன் இருந்தால் அவர்கள் எப்போதும் என்ன பேசுவார்கள்? இந்த உலகத்தில் வெற்றி கிடைக்காது, நம்மால் பெரிய விஷயம் செய்ய முடியாது, அது எல்லாம் நமக்கு கிடைக்காது, இப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த வார்த்தைகள் மெதுவாக உங்கள் மனதிலும் நம்பிக்கையாக மாறிவிடும். ஆனால் நீங்கள் பாசிட்டிவ் மற்றும் ஆம்பிஷியஸ் மனிதர்களுடன் இருந்தால் அவர்கள் என்ன பேசுவார்கள்? நாம் முயற்சி செய்தால் முடியும், நாம் வாழ்க்கையை மாற்றலாம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புதிய சக்தியை தரும். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் மிகவும் தெளிவாக கூறினார். யூ பிகம் வாட் யூ திங்க். அதாவது, நீங்கள் எதை தொடர்ந்து கேட்கிறீர்களோ அதே மாதிரி நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதனால் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் ஒரு விஷயம் கவனமாக தேர்வு செய்யுங்கள். உங்கள் சுற்றம். உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் இருங்கள். உங்களை முன்னேற்றும் சூழலில் இருங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை மெதுவாக உயர ஆரம்பிக்கும். நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் பார்த்தது ஒரு மனிதன் ஏழையாக இருக்கச் செய்யும் 5 முக்கிய காரணங்கள். 1. பயம். 2. சோம்பேறித்தனம். 3. தன்னம்பிக்கை இல்லாமை. 4. தெளிவான இலக்கு இல்லாமை. 5. தவறான சூழல். இந்த 5 விஷயங்களும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மெதுவாக கீழே தள்ளிவிடும். ஆனால் இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் இன்று மாற்ற ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிக்கும். இதனால்தான் சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தை சொன்னார். ஆல் பவர் இஸ் விதின் யூ, யூ கேன் டூ எனிதிங். அதாவது, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வேறு எங்குமில்லை, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. நீங்கள் உங்களை நம்பினால், உங்கள் பயத்தை வென்றால், உங்கள் இலக்குக்காக உழைத்தால், ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள்.